மக்களை வஞ்சித்து யோகம் விளைத்து தன் சுயநலத்துக்காகவே திராவிட முன்னேற்ற கழக அரசியல் இருந்த சூழலில் திரு கருணாநிதி அவர்களும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்து தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக விவசாய மக்களையும் வஞ்சித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் 2019 ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள் 2010 ஆண்டு அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள் அன்றைக்கு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக மூத்த அமைச்சர் திரு டி.ஆர். பாலு பெருமிதத்தோடு என்ன சொன்னார்னா, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியிலிருந்து செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலை நாங்கள் பெற்றதில் பெருமை கொள்கின்றோம். இது திமுகவுடைய ஒரு வரலாறாகவே இது நிச்சயமாக நாங்கள் பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை பால்படுத்துகின்ற டெல்டா மாவட்டங்களை பால்படுத்துகின்ற இந்த திட்டத்தை அன்னைக்கு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி டி.ஆர். பாலு பேசுகிறார். பின்னால் நான் வீடியோ காமிச்சாரு என்ன பேசுகிறாரு. டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் அன்னைக்கு துணை நின்றது? அன்னைக்கு இதே ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 2011 ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? நாங்கள் போட்டோம். 2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்றைக்கு விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவர்களுடைய உரிமைகள் அதை பாலைவனமாக்கும் முயற்சியில் அன்றைக்கு டி.ஆர். பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்றைக்கி ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் இதுக்கு என்ன ஒத்துக்கவே இல்லை. எந்த காரணத்தை கூட நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, இது பாலைவனமாக்கும் முயற்சி, திமுக இந்த ஒரு பாலைவனமாக்கும் முயற்சியை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் எதிர்ப்பு இருக்கலாம். அப்போ டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சந்தித்து அவருடைய கோரிக்கை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ப்ரொடெக்டட் ஜோனாக இந்த டெல்டா மண்டலம் இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னவங்க உடனடியாக எடப்பாடியார் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆய்வு செய்து கலந்து ஆலோசித்து அது வழிமுறைகளிலிருந்து ஆராய்ந்து அதன் அடிப்படையில் 10/2/2020 10/2/2020 அண்ணன் எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சராக எழுதிய நேர்முக கடிதத்தை அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை நானும் அதே போல் தமிழக அரசின் மூத்த அதிகாரி குறிப்பாக இப்போ சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அவரே சாட்சி அவர் தான் கூட வந்தார். கூட அதே போல் அன்றைக்கி அந்த வேளாண் துறை செயலாளராக இருந்த திரு ககன் சிங் பேடி அவர் தான் வந்தார். அன்றைக்கி நேரில் சந்திச்சு வரணும். அதாவது விவசாயிகள் ஏற்றுக்கல, அது ப்ரொடெக்டட் ஜோனாக ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இது அறிவிக்கணும். அது அவங்களோட உணர்வை நாங்கள் வெளியிட்ட சொல்ல அந்த கடிதம் அன்னைய கடிதத்தை இதை கிட்டத்தட்ட இந்த கடிதம் கூட 10/2/2020 இந்த கடிதம் எழுதப்பட்டது. இதை கொண்டு போய் பிரகாஷ் அவருக்கு கொடுக்குறோம். அவர் அந்த கடிதத்தை வாங்கிட்டு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட அட்டவணையின்படி 7 வேளாண் துறை மாநில பட்டியல் இது ஸ்டேட் லிஸ்ட், அதாவது முழுக்க மாநில பட்டியல் இருக்காங்க, மாநில அரசே சட்டம் ஏற்றலாம் அப்படின்ற அந்த கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒரு சட்டம் மசோதா
நம்முடைய 20/2/2020 அன்று சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் அப்படி எடப்பாடி அவர்கள் தனி தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினார். பிறகு தனி தீர்மானது ஒரு மசோதா. அந்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் எப்போ கொடுத்தாருன்னா 21/2/2020 வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து கெசட்லேயும் நோட்டிஃபிகேஷன் சொல்லியாச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று உண்மை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமை பாதுகாப்பது. நம்முடைய டெல்டா மாவட்டம் வந்து முழுமையாக பாலைவனமாகாமல் திமுகவில் பாலைவனமாக்குங்க அந்த முயற்சியை தடுக்கிறது. திமுக பொறுத்தவரை பாலைவனமாக்கும் முயற்சியில் ஈடுபடுது. ஆனால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன். இது கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டது ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020. ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020 2020 சட்டமாக்கப்பட்டது. ஒரு பாதுகாப்பும் அம்மாவுடைய அரசில் அந்த எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடியை வந்து ஒரு மசோதா முன்மொழித்து கவர்னர் ஒப்புதல் சட்டமாக்கப்பட்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது.